ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தோனி இவங்க கிட்ட கேட்டு பாரு. தம்பி ஒரு அக்கா தாவணி போட்டுட்டு இந்த வழியா போனதை பாத்தீங்களா? பாக்கலையா? என்னடா ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா, நம்ம அடையாளம் சொல்லி கேக்குறது கூட அவளோட போட்டோ நம்ம கிட்ட இல்லையே. இப்ப யாருக்கிட்ட போய் என்ன அடையாளம் சொல்லி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம தப்பு பண்ணிட்டோமா தர்மா? அப்பா அம்மா இல்லாத பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறோமேடா. நம்மள நம்பி வந்தவளை நம்மால பாத்துக்க முடியலையேடா தர்மா. அப்பா, இப்ப நீ எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பார்வதி எங்கேயும் போயிருக்க மாட்டா, கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா, நீ நம்பிக்கையோட இருப்பா. இல்லடா, பார்வதி நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்த நிறைய சங்கடங்களை தாண்டா அனுபவிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் அவளை ஒரு தொல்லையாகும் பாரமாவும் தான் நினைச்சாங்க. அதுக்காக தான் பார்வதி நமக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டாலும் தோணுதுடா. ஏண்டா பார்வதியே இப்படி பண்ணிட்டா? நான் அவளை நல்லா தானே பாத்துக்கிட்டேன். என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி போயிட்டாளேடா. அம்மா, அக்கா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கம்மா. நீங்க சொன்ன கேளுங்கம்மா, அக்கா கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்கம்மா. வாயில்லாத பூச்சிடா அவ. ஆள் அழுக்க அவளை பேசிய மனச நோகடிச்சிட்டாங்க. அதுல அந்த மீனாட்சி இருக்கா பாரு, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவ தாண்டா அவளை ஏதாவது சொல்லிருப்பா. அதனாலதான் அவ வீட்டை விட்டு போயிருப்பா. அவளுக்குன்னு யாருமே இல்ல, நம்மள நம்பி வந்த பொண்ணு. பாவ புள்ள எங்க போயிருக்காளோ கடவுளே. சரி, வண்டியில இருப்பா. எங்க தாண்டா போயிருப்பா அவ? இந்த சைடு தான் பார்க்கலாம், வாங்க போய் சரி போ. நீயும் சாப்பிட வேண்டியதானே? இல்லங்க, அத்தை ஏதோ மன வருத்தத்துல வெளியில போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேங்க. குழந்தனாரே அண்ணி, நீங்க சாப்பிடலாம்ல. அம்மா வரட்டும் அண்ணி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏய், வழக்கமா நீ எங்க கூட உட்காந்தானே சாப்பிடுவ. இன்னைக்கு என்ன புதுசா அம்மா வரட்டும் சாப்பிடுறேன்னு சொல்ற? எனக்கு பசிக்கலண்ணே, அதான் கொஞ்ச நேரம் ஆகட்டுமேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. டே பாண்டி அண்ணே, கோச்சிங் சென்டர் சேரணும்னு சொன்னியே, என்னாச்சு? கோர்ஸ் அடுத்த மாசம் தானே ஆரம்பிக்குது. ஆனா இன்னும் 5 நாள்ல ஃபீஸ் கட்டி ஆகணும். அப்ப இன்னும் ஃபீஸ் கட்டலையா நீ? என்கிட்ட ஏதுனே பணம்? நான் அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை தான் நம்பி இருந்தேன். அதுதான் செல்வானனுக்கு தந்தாச்சே. அண்ணன் தான் 2 நாள்ல பணத்தை தந்துரும்ல, அதை வாங்கிட்டு போய் தான் ஃபீஸ் கட்டணும். செல்வா, வேலைலாம் எப்படி போகுது? பாத்துக்கடா, இப்படியே பிக்கப் பண்ணி மேல போற வழிய பாரு. டேய், 2 நாள்ல பணம் வந்துரும்ல? டேய் பாத்து பாத்துடா, தண்ணி குடி தண்ணி குடி. பாத்துங்க, பாத்து. டேய், என்னடா பணத்தை கேட்டா பொற ஏறுது? சாப்பிடும்போது பேசிட்டே இருந்தா போற யாராதா? சரி இப்ப சொல்லு, பணம் வந்துரும்ல? விட மாட்டேங்கிறானே. ஏன் அப்படி கேக்குற? நான் தான் வந்துரும் சொல்றேன்ல. இன்னும் 2 நாள் இருக்கானே, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? அந்த பணத்தை வச்சுதானே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமிட்மெண்ட்ல இருக்கும். அதனாலதான் கேட்டேன். மாமா, என்னாச்சு மாமா? பார்வதி பாத்தீங்களா? எங்க? தர்மா, என்னடா ஆச்சு? பார்வதி கிடைச்சால இல்லையா? நமக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்னு, எங்கேயுமே பார்வதி இல்ல. அம்மா, சந்திரா எங்க? அம்மாவும் பார்வதியை தேடிதான் போயிருக்காங்க. நீங்கெல்லாம் இங்க இருக்கீங்க, அப்ப அவ தனியாவ போயிருக்கா? இல்லப்பா, தோனியும் கூட போயிருக்கான்.
மீனாட்சி, திரும்ப திரும்ப உன்கிட்ட கேக்குறேன், உண்மையை சொல்லு. பார்வதியை நீ தான் சொன்னியா? பா சும்மா என்னைய டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா. ஏன்பா நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்? ஏன் இதுக்கு முன்னாடி நான் அவளை திட்டினப்பெல்லாம் நீங்களும் அங்கதானே இருந்தீங்க. இப்ப மட்டும் எதுக்காக நான் அவளை உங்களுக்கு தெரியாம திட்ட போறேன்? அவரும் தர்மாவும் வந்துட்டாங்களா? பார்வதி வந்திருப்பாளோ? ஏண்டா தெரியலம்மா, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அவளால இந்த வீட்ல பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் போகாதவ சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு எதுக்கு போகணும்? தர்மா, என்னாச்சு? பார்வதி வந்துட்டாளா? இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஐயோ, சரி, நீங்க எங்க போய் தேடிட்டு வரீங்க? சுத்தி முத்தி தெருவா எல்லா இடத்துலயும் தேடி தான் வந்திருக்கோம். பார்வதி அக்காவை எங்கேயுமே காணோம். தர்மா, எதுக்கும் இன்னொரு தடவை போன் பண்ணி பாரு. அம்மா, அவ போன் தான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கேம்மா. இன்னும் ஒரு வாட்டி எனக்காக போட்டு பாருடா. நீங்கள் பெறக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து என்னப்பா ஆச்சு? சுவிட்ச் ஆஃப் தாம்மா வருது. ஐயோ, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. தனியா வேற போயிருக்கா. ஊர்ல அங்கங்க நடக்கிறதெல்லாம் கேட்டா பயமா இருக்கு. எனக்கு மனசு படபடன்னு அடிச்சுக்குதுடா. வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஆமாண்டா தர்மா, உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அவங்க கண்டிப்பா பார்வதியை கண்டுபிடிச்சிருவாங்க. வா, போயிட்டு வந்துடலாம். மா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே கிடைச்சிட்டா பரவாயில்ல. அப்படி கிடைக்கலனா நம்மள தானே கூப்பிட்டு விசாரிப்பாங்க. யாரால அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க முடியும்? அதுக்காக அப்படியே விட்டுறலான்னு சொல்றியா? எப்படிரா உனக்கு இவ்ளோ அலட்சியமா பேச மனசு வருது? பார்வதிக்கு யாருமே இல்லைன்னு தானே உங்க அப்பா அவளை நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்தாரு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம தானே பாத்துக்கணும். அந்த மாதிரி நீங்களே முடிவு பண்ணிட்டா நாங்க எப்படி ஒத்துக்க முடியும்? அத்தை, ஐயோ அம்மா, எங்கடி போன? சொல்லிட்டு போக மாட்டியா? பார்வதி, ஏமா உன் போன ஆஃப் பண்ணிடுச்சு? அப்படி நீ எங்கதாம்மா போன? உன்னை காலையில இருந்து தேடிட்டு இருக்கோமா? ஏன் பார்வதி, ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தா வெளியே போகும்போது நீ ஏன் தனியா போற? யார்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இன்னும் எதுக்கு அமைதியா நிக்கிற? எங்க போனேன்னு சொல்லி தொலையண்டி. என்னது இது? அத்தைக்கு நைட்டெல்லாம் கால் வலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதான் நெட்ல பார்த்து இங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற சித்த வைத்தியசாலைக்கு போய் மூலிகை எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். இதை தேய்ச்சா ஒரே வாரத்துல சரியாயிடும்னு அந்த வீடியோல சொன்னாங்க. அத சொல்லிட்டு போக வேண்டியதானே? கொஞ்ச நேரத்துல உன்னை காணோன்னு எல்லாரும் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? மாமாவும் தர்மாவும் ஒரு பக்கம் தேடினாங்க, நானும் தோனியும் ஒரு பக்கம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். எங்கேயுமே உன்னை காணோம். கொஞ்ச நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிட்டேன். உள் மனசுல எவ்வளவு சிந்தனை ஓட ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா?
அந்த மருந்து கடைக்கு 5 மணிக்குள்ள போனாதான் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் உங்களை எழுப்பி சொல்லலாம் தான் பார்த்தேன். ஆனா நீங்க நைட்டு சரியா தூங்காம காலையில நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. மாமாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. தர்மா மாமாவும் அசந்து தூங்கிட்டு இருந்தாரு. துளசி அண்ணியும் எந்திரிக்கல. சரி போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா ஃபோன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. என்ன தேடுவீங்கன்னு நினைச்சுதான் நான் அவசரமா ஓடி வந்தேன். என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி சொல்ற? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நான் வேற உன கை நீட்டிட்டேன். வலிக்குதாமா? இல்லத்த. ஆமா, அப்படியே சின்ன குழந்தை மொடியில தூக்கி வச்சு தாளாட்டுங்க. ஏய் கொஞ்சம் அமைதியா இரு. காலையில எந்திரிச்சதுல இருந்தே உனக்கு காணோன்னு யாருக்கும் கை காலே ஓடலமா. எனக்கெல்லாம் ஒண்ணும் அப்படி இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் அப்படியே ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இந்தாங்க அத்தை, இத டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கால்ல தேய்ச்சி விட்டா சீக்கிரம் சரியாயிடும். ஆமா, இப்ப எனக்கு இருக்கிற வேலையில இத வேற டெய்லி தேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. டெய்லி இந்த மருந்தை தேய்ச்சாதான் சரியாகும். நானே உங்களுக்கு தேய்ச்சி விடுறேன். ஆமா ஆமா, அப்படியே தேய்ச்சி சரியாயிட்டாலும் ஏய் நீ இங்க இருக்கிற வரைக்கும் தேய்ச்சி விடுவ, ஹாஸ்டல் போயிட்டா யார் தேய்ச்சி விடுவா? அத பத்தி எல்லாம் எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? சரி கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். அப்பா இப்பயாவது அந்த வார்த்தையை சொன்னீங்களே. மா சீக்கிரம் சாப்பிட போடுங்க. காலைல இருந்து உண்மை சாப்பிடல, செம்ம பசி. காலையில இருந்து நீ கடை துறக்கல, கஸ்டமர் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு வேணுமா உனக்கு? வாடா வா, அப்புறம் சாப்பிடலாம். வா. அம்மா நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடலாம்டா வா. இருங்க புக் வச்சுட்டு வந்துடுறேன். டேய் கடைக்கு ஆள்லாம் வந்து நிக்கிறாங்க, டக்கு டக்குன்னு எடுத்து வைடா. எடுத்து வைக்கிறேன். என்ன தர்மா, கடை திறக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? அங்க வீட்ல போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா காலையிலேயே வெளியே கிளம்பி போயிட்டேன், அதான். எப்பவும் வெள்ளனையே கடை திறந்துருவ, இவ்ளோ நேரமாகியும் கடை திறக்காம எங்கப்பா போன? அவசியம் சொல்லி ஆகணுமா? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேக்குறோம். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம், அதனாலதான் லேட் ஆயி போச்சு. யாரோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்க? ஏன் கல்யாணத்துக்கு தான். போடா தோனி, உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஆமா விளையாட்டு தான், வா விளையாடுவோம். இந்தா சீக்கிரமா தட்டிட்டு வா. அக்கா வாங்க, உங்களுக்கு யாரா இருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு 1/2 கிலோ சோப்பு கொடுத்துரு. பிஸ்கட் பாக்கெட் ஒன்னு கொடுப்பா. பிஸ்கட் பாக்கெட் அடுத்து எனக்கு 2 பிஸ்கட் ஒன்னு கொடுப்பா. அதுவா? இந்தாங்க அக்கா, உங்களுக்கு என்ன? அப்புறம் 1 லிட்டர் எண்ணெய், ஒரு ஷாம்பு கொடுப்பா. பிஸ்கட் பாக்கெட் ஒன்னு, சோப் ஒன்னு. வரேன். சரிப்பா. அக்கா உங்களுக்கு சரியா போச்சு. போனே அப்புறம் பாத்துக்கறேன். எனக்கு எவ்வளவு? 60 ரூபா. சரிப்பா. இந்தாங்க. அண்ணா இது உங்களுக்கா? இது உங்களுக்கு தான். இந்தாங்க. அண்ணா இந்தானே. அப்பா இன்னைக்கு பொழுது இப்படியா போகணும்? காலையில இருந்து எம்பிட்டு அலைச்சலு. ஏண்டா நீ மட்டுமாடா அலைஞ்ச? நானும் தானே அலைஞ்சேன். ஆனா உன்னோட பார்வதி திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. இதனால நானும் அப்பாவும் எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? நீங்க மட்டுமா? அம்மா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. நான் என்னென்னமோ சொல்லி பாக்குறேன், அவங்க பாட்டு அழுது புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ பார்வதி, எனக்கு எதுக்கு இப்ப சாப்பாடு எடுத்துட்டு வந்த? ஏற்கனவே நான் கடையை லேட்டா திறந்திருக்கேன், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரல மாமா, அத்தை உங்களை வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட சொன்னாங்க. அப்ப இது யாருக்கு? தோனிக்கு கொடுத்து விட்டாங்க. அக்கா குடுங்கக்கா, குடுங்கக்கா. பாத்துற அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் மெல்லடா. அப்பா என்ன பசி, லேட்டா சாப்பிட்டாலும் என்ன ருசி. அட பொறுமையா சாப்பிடுறா. இங்க வரு, கிக்கிய போது அப்புறம் நான் வேற யாரையா வேலைக்கு எடுக்கிற மாதிரி ஆயிரும். இந்த தண்ணியை குடி, தண்ணியை குடிச்சிட்டு மெதுவா சாப்பிடு. அண்ணே உங்க கூட தானே இருக்கேன், நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு உங்களுக்கு தோணுச்சா? ஆனா இவ்வளவு டென்ஷன்லயும் அம்மா என்ன பத்தி யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதாங்க அம்மா.
மாமா காலையில உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன யார்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். நான் தான் சொன்னனே மாமா, அந்த நேரத்துல எனக்கு வேற எதுவுமே தோணல மாமா. அந்த மருந்து கடை வேற எங்க இருக்குன்னு தெரியாதா, அதான் நான் பாட்டுக்கு அதே சிந்தனையில கிளம்பி போயிட்டேன். அப்புறம் தான் போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்குங்கிறதே கவனிச்சேன். நான் வர்றதுக்குள்ள இங்க இவ்வளவு நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது மாமா. சரி விடு, நடந்தது நடந்துருச்சு. ஆமா, அம்மா அடிச்சது உனக்கு ரொம்ப வலிக்குதா? என் சித்தி கிட்டயும் மாமா கிட்டயும் நான் அடி வாங்காத நாளே இல்லை. அவங்க என் மேல இருக்கிற வெறுப்புல தான் என்ன அடிப்பாங்க. அவங்க அடிக்கும் போது அந்த அடித்தர வலியை விட எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் இன்னும் அதிகமா வலிக்கும். அந்த வலியே நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா அத்தை என்ன அடிச்சது என் மேல இருக்கிற பாசத்திலயும் அக்கறையிலையும் தான். அது எப்படி மாமா எனக்கு வலிக்கும்? இந்த பாசத்துக்காக தான் நான் இத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருந்தேன். அது சரிதான் பார்வதி. ஆனா அம்மாவுக்கு உன்னை இவ்வளவு சீக்கிரம் பிடிச்சு போகுன்னு நானும் அப்பாவும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாண்ணே, இப்ப இருக்கிற நிலைமைக்கு அக்காவை பத்தி யாராவது தப்பா சொல்லிட்டா அம்மா அவங்கள உண்டிலன்னு பண்ணிடுறாங்க. அவ்வளோ ஏன் அம்மாவோட செல்ல பிள்ளை நீங்க. ஆனா நீங்களே பார்வதி அக்காவை ஏதாவது சொல்லிட்டாலோ அம்மா உங்களையும் தானே திட்டுவாங்க. அக்கா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அம்மா. ஆமா பார்வதி, இன்னைக்கு நீ மட்டும் திரும்ப வராம போயிருந்தேன்னு வையேன், இந்த வீடே ரெண்டாயிருக்கும். ஏன் நீ வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனா நீ சரியான நேரத்துக்கு வந்துட்ட. அக்கா காலையில எழுந்ததும் உங்களை காணோடனே அம்மா ரொம்ப பதறிட்டாங்கக்கா. வீட்டுல இருக்கிறதுக்கு பொறுக்காம அம்மாவும் என் கூட வந்து உங்களை தேடிட்டு இருந்தாங்க தெரியுமா. அங்கங்க விசாரிச்சு தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னதும் அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்கக்கா. வீட்டுக்கு வர்றதுக்கே மனசு இல்லாம தான் வந்தாங்க தெரியுமா. பார்வதி, எதுக்காக நீ கண்களுங்கிற? இவன் ஒருத்த முடிஞ்சதை பேசி அள வச்சிட்டு இருக்கான். ஐயோ அக்கா அழாதீங்கக்கா, நான் ஏதோ நடந்ததாக்கா சொன்னேன். பார்வதி, இப்ப நீ எதுக்காக கண் கலங்குற? விடு, அம்மா உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அதுதான் மாமா என்னால தாங்கிக்க முடியல. என்ன சொல்ற நீ? அத்தை என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்தோம், நான் உங்களை ஏமாத்திட்டு தானே மாமா இருக்கேன். நான் யாருங்கிற உண்மை தெரியாமலே அத்தை என்னை இப்படி பாத்துக்கிறாங்களே. அண்ணே மறுபடியுமா? இங்க பாரு, போதும் பார்வதி, நீ என்ன சொல்ல வரேன்னு எங்க ரெண்டு பேருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த பேச்சை இதோட விட்டு உனக்கு கோடி புண்ணியமா போகும். அக்கா இதே மாதிரி கண்ணா கசைக்கிட்டு போயிட்டு அம்மா கிட்ட உண்மை எதுவும் சொல்லிடாதீங்கக்கா. உங்க கையில 3 உசுறு இருக்குக்கா, 3 உசுறு மறந்துடாதீங்கக்கா. சரி, நான் அத்தை கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணும் கிடையாது. இங்க பாரு, எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது, நீ வந்து எனக்கு சாப்பாடு போடு. வா போய் சாப்பிடணும். சும்மா எதையாவது பேசிக்கிட்டு டேய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கு. என்ன அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் தேங்க்ஸ்ங்க. ஏய், சாப்பிட்டு தூங்காம கடையை ஒழுங்கா பாத்துக்க, புரியுதா? சரி, நீ வா போலாம். போதும் போதும் சாப்பிடுங்க. தர்மா வர சொன்னிய சாப்பிட. அவனை வர சொல்லிதான் பார்வதி அமிச்சேன், காணுமே. வந்துட்டேன், எனக்கு பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. வெய்மா, நீ பசி தாங்க மாட்டேன்னு தான் சாப்பிட்டு போடான்னு நீதான் அவசரமா ஓடுன. ஆமா, நீ வந்து பாத்துருக்கணும். கடை திறக்கலன்னதுமே 5-6 பேர் கடைவாசல் நின்று எப்ப கடை திறப்பீங்கன்னு நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னும் நான் கடை திறக்காம இருந்தேன்னு ஏன் வீட்டுக்குள்ள வந்து எப்ப கடை திறப்பீங்கன்னு ஒன்டே கேட்டிருப்பாங்க. இந்த அம்மா, என்னம்மா வெறும் தோசை மட்டும் வச்சிருக்க? அந்த தோனிக்கு மட்டும் ஆம்லேட் கொடுத்து விட்டா எனக்கு ஒண்ணும் இல்லையா? உனக்கும் இருக்குடா, உனக்கு இல்லாத ஆம்லேட்டா? அதானே பார்த்தேன். இல்லப்பா, எனக்கு வேண்டாம். சரிப்பா, நானே சாப்பிட்டுக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க. பார்வதி, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்லையா? நீயே இன்னும் சாப்பிடாம இருக்க? ஆமா, நீயா சாப்பிட்டியாமா? இல்லடா, நானும் பார்வதியும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம், நீ சாப்பிடு. 2 பேரும் எப்ப சாப்பிடுறதா உத்தேசம்? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா மத்தியான சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட போறீங்களா? சாப்பிடும் போது எதுக்கு தோணன்னு பேசிட்டு இருக்க? பேசாம சாப்பிடு. அதனால நம்ம பார்வதிக்கு ரொம்ப தைரியம் சந்திரா.
தெரியாத ஊர்ல உனக்காக அவ்வளவு தூரம் போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கால. என்னாலே நம்பவே முடியலங்க. நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா தான் இருக்கு. நேத்து கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு சொன்னதுக்கு இவ்ளோ தூரம் மெனக்கெடுவான்னு நான் நினைக்கவே இல்ல. இருந்தாலும் நீ பார்வதி அடிச்சிருக்க கூடாது சந்திரா. நீ அடிச்சிட்டு விசாரிச்சத அது எல்லாமே விசாரிச்சுக்கலாம்ல. தப்புதாங்க. நான் ஏற்கனவே இவள காணோங்கிற பதட்டத்துல இருந்தேனா, இங்க நம்ம வீட்ல இருக்கிறவங்க வேற பேசி பேசி எனக்கு கோவத்தை தூண்டி விட்டுட்டாங்க. அதான் ஆத்திரத்துல உடனே கை நீட்டிட்டேன். ரொம்ப வலிக்குதா பார்வதி? ஐயோ என்னத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பதான் தர்மா மாமா கேட்டாரு, நீங்களும் மறுபடியும் அதையே கேக்குறீங்க. என்ன மாமா நீங்க? அத்தைக்கு என்ன அடிக்க உரிமை இல்லையா? அவங்க இடத்துல யாரா இருந்திருந்தாலும் அப்படிதான் கோவப்பட்டிருப்பாங்க. நீங்க என்ன அடிச்சதை நினைச்சு கவலைப்படாதீங்க, விடுங்கத்து, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணு பார்வதி, நான் என் அம்மாட்ட அடி வாங்கின அளவுக்குலாம் நீ இன்னும் என் அம்மாட்ட வாங்கல. என்ன மாமா சொல்றீங்க? நீங்க அத்தை கிட்ட இருந்து அடி வாங்கிருக்கீங்களா? அதெல்லாம் எக்கச்சக்கமா வாங்கியிருக்கேன். அத்தை கிட்ட அடி வாங்குற அளவுக்கு அப்படி என்ன தப்பு செஞ்சீங்க? ஏன்டா தயங்குற? அத பார்வதி கேக்குறால, சொல்லு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிகமா டைஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.